கேவி குப்பம் தொகுதியில் வந்து அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. அங்கே போட்டியிடறதுக்கு விசிகாவுக்கு திமுக சொன்னாங்க, நாங்கள் போட்டியிடல அப்படின்றத அண்ணன் திரும்ப சொல்கிறாரு. உள்ளபடி ரொம்ப சிறப்பானது, நம்ம அதை ஏற்கனவே பாராட்டியிருக்கோம், ரொம்ப சிறப்பானது சொல்லிட்டு. ஆனால் அந்த வேட்பாளருக்கு அண்ணன் திரும்ப அவர்கள் காணொலி வாயிலாக பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அன்புமணி அவர்கள் இந்த விஷயத்தை வந்து ஆதரித்து பேசியிருந்தார். திருமாவளவன் வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு சொல்லிட்டு. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பியும் வந்து கேவி குப்பம் தொகுதியில் நான் வந்து ஒரு இயக்கம் அம்பேத்கர் இயக்கம் நிற்கிறதுனால அங்கே வேணான்னு சொல்லிட்டேன், மற்றபடி உங்கள் ஓட்டெலாம் நீங்கள் திமுக தான் போடணும். ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையாவது நீங்கள் பாருங்கள், இப்போ ஜெகன்மூர்த்தி அண்ணன் எங்கேயாவது ஒரு இடத்துல விசிகா நிற்கக்கூடிய அந்த இடத்துல நேரில் போயிட்டு நீ வந்து அதிமுக ஓட்டு போடுன்னு சொல்லியிருப்பாரா? அன்னைக்கு பொறுக்கடை அமைச்சு நாங்கள் சொல்லியிருப்பாங்களா நீ வந்து அதிமுக வந்து ஓட்டு போடு, நான் சொல்லி விசிகா நிற்கக்கூடிய இடத்துல. ஆனால் இவர் முதல்ல சொல்லலை, ஆனால் இப்போ சொல்கிறாரு, அதையும் தாண்டி செய்கிறாரு. நமக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. இது ஏன்னா இந்த கட்சியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணன் திருமா கூட வந்து இந்த கட்சியை வந்து இது அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய கட்சி அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அம்பேத்கர் இயக்கமாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் விசிகா தரப்பில் ஒரு பேனர் வைக்கிறாங்க, ஒரு ஊரில் ஒரு கல்யாணம், ஒரு விசிகா நிர்வாகி வராருன்னா அங்கே பெரியார் படத்தை இவ்வளோ பெருசாக அம்பேத்கர் படத்தில் பெருசெல்லாம் போட மாட்டாங்க. இதோ லெட்டர் பேடு மாதிரி வந்து பெரியார் படத்தையும் மார்க்ஸ் படத்தையும் போட்டு அம்பேத்கருடைய படத்தை தான் பெருசாக போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அது ஒரு இன உணர்வுனா சாதி ரீதியாக சொல்ல வரல. அப்படி பார்த்தா அம்பேத்கர்னா பறையரா?